श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 37வது ஸ்லோகமும் 38வது ஸ்லோகமும். விருஷ்டினாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாं தனஞ்சயः முனீனாமப்யகம் வியாசः கவீனாமுஷனாக் கவீः. वृष्टिनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशनाक् कवीः. दण्डोदमयितामस्मि नीतिरस्मि जिहीषितां मौनं चैवास्मि गुह्यानां ज्ञानं ज्ञानवतामहं. दण्डोदमयितामस्मि नीतिरस्मि जिहीषितां मौनं चैवास्मि गुह्यानां ज्ञानं ज्ञानवतामहं. இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் பெருமாள் தன்னுடைய சிறப்புகளை இன்னும் விவரமாக சொல்கிறார். விருஷ்ணினாம் விருஷ்ணி குலத்தவர்களில் வசுதேவ புத்திரனான கிருஷ்ணனாகவும் அகம் பாண்டவானாம் பாண்டவர்களுக்குள் தனஞ்சயா அர்ஜுனனாகவும் முனீனாமபி முனிவர்களுக்குள் வியாசராகவும் கவீனாம் கூரிய புத்தியை உடைய கவிகளுக்குள் உஷனா கவி என்று பெயர் பெற்ற சுக்கராச்சாரியராகவும் அகம் அஸ்மி ஆன் இருக்கிறேன் என்று பெருமாள் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் 4 இடம். விஷ்ணுனாம் வாசுதேவா, பாண்டவானாம் தனஞ்சயா, அப்புறம் வியாசா, சுக்கராச்சாரியரான முஷனாக்கவி. இவா ஒரு ஸ்லோகத்துலேயும் 4 இடத்துல தன்னுடைய சக்திகள், தன்னுடைய சிறப்பான அமைப்பு எல்லாம் என்னது மிளறது அப்படின்னு சொல்கிறார். ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத்து, தன்னுடைய அம்சங்களில் ஓரளவுக்கு என்ன பண்ணுறது, ஒரு பகுதி, ஒரு சின்ன சுண்டு வரல் நுனி அளவுக்கு, அதுபோல் என்ன பண்ணுறது, அந்தந்த இடத்துல மிளறது. அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் 4 இடத்துல பாண்டவானாம் தனஞ்சயா, கவீனாம் உஷனாக்கவி, அப்புறம் முனிகளுக்குள் வியாசராகவும் விருஷ்டி குலத்தவர்களில் வாசுதேவனாகவும் அகம் அஸ்மி இருக்கிறேன் என்று கூறுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் தமயதாமஸ்மி அடக்கி ஆள்பவர்களிடம் தண்டகா அடக்கும் சக்தியாக இருக்கிறேன். ஜிகீஷிதாம் ஜெயிக்க விரும்புபவர்களிடத்தில் நீதியாக இருக்கிறேன், நீதியாக அஸ்மி. அடுத்தது அகமேவ நானே குஹ்யானாம் ரகசியமான விஷயங்களில் ரகசியமாகவும் மௌனம் ச மௌனமாகவும் ஞானவதாம் ஞானிகளிலும் ஞானமாகவும் இருக்கிறேன், அகம் அஸ்மி. அதாவது இந்த ஸ்லோகத்தில் தண்டோ தமயதாமஸ்மி அடக்கி ஆள்பவர்களிடம் அடக்கும் சக்தியாக இருக்கிறேன். ஜிகீஷிதாம் ஜெயிக்க விரும்புவோர்களிடம் நீதியாக இருக்கிறேன். அகமேவ நானே குஹ்யானாம் குஹ்யங்களுக்குள் ரகசியமான விஷயங்களுக்குள் ரகசியமாக இருக்கிறேன், மௌனமாகவும். ஒரு ரகசியத்தை பாதுகாக்கணும், ஒரு 2 மணி நேரம் நான் எந்த ஒரு விஷயத்தை யாருன்னையும் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாரும் யார் அந்த பொறுப்பில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவள் அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு மௌன விரதம், யாரோடையும் பேச மாட்டான். இன்றைக்கி வியாழக்கிழமை மதியானம் 3 மணி ஆச்சு அப்படின்னா ராத்திரி 7 மணிக்கு சூரியன் அஸ்தமித்து 1 மணி நேரம் வரைக்கும் யாரோடையும் இன்றைக்கி பேச மாட்டோம். அதான் விரதம். மனசுக்குள்ளே என்ன வேணால் சொல்லிக்கலாம், பட் யூ வில் நாட் கம்யூனிகேட் வித் எனி ஒன். யாரோடையும் ஃபோனில் பேச மாட்டார், நேரையும் பேச மாட்டார், எந்த சமாச்சாரமும் வெளியில் சொல்ல மாட்டார். அப்படின்னா அந்த 4 மணி நேரத்துக்கு அந்த ரகசியம் காக்கப்படும். அதுபோல் என்றைக்கெல்லாம் சாயங்காலம் பேசுகிறோமோ அந்த சாயங்காலத்துலலாம் மௌனம். அதாவது ரகசியங்களில் பாதுகாக்க வேண்டுமென்றால் ரகசிய விஷயங்களில் குஹ்யமாக மௌனமாகவும் ஞானவதாம் ஞானிகளிடம் ஞானமாகவும் அஸ்மி இருக்கிறேன் என்று கூறுகிறார். அதாவது தனஞ்சயா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நரநாராயணர்கள், இணை புரியாதவர்கள். நீதிகி உண்மையான ஜெயம் நீதி உள்ள இடத்திலேயே இருக்கும். நீதி இல்லாத இடத்தில் ஜெயம் வருவது சாத்தியமில்லை. ஆனால் ஜெயம் வருவது போல் சில சமயங்களில் தோன்றினாலும் முடிவில் அது வேருடன் அழியும் என்பது நிச்சயம். அதனால்தான் என்ன, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா தத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர்வஜி ஓபூதிர் துருவா நீதிர் மதிர் மமா அப்படின்னு சஞ்சயன் என்ன சொல்கிறார், எனக்கு என் மனசில் இதான்பா பட்டுது, இதுக்கு மேலே அவள் 2 பேர் இருக்கிற இடத்துல தான் ஜெயிப்பு வரும்னு தோணுறது, அதுக்கு மேலே எதான வரும்னா அது என் மனசுக்கு எட்டலை, என்னோடய புத்தியில் கூட அது தோணவே இல்லை அப்படின்னு
திருதராஷ்டிரங்கிட்ட சொல்லச்சே நிஜத்தை சஞ்சயன் சொல்கிறதுக்கு சிறப்பான விஷயமா இருக்குது. வியாசகா அதே மாதிரி வியாசரை பற்றி சொல்லும்போது வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. அதில் பெருமாளுக்கு இந்த வியாசரோட ஒரு சிறப்பான என்னது வேதங்களெல்லாம் தொகுத்து எழுதி 18 புராணம் எழுதி 5 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் எழுதி விட்டு எல்லாம் பண்ணும்பொழுது அதில் பெருமாளோட அம்சம் அவரிடம் சிறப்பாக இருக்கிறது. இந்த யுகத்தில் வியாசரோட அம்சம் பெருமாளோட அம்சம் வியாசரோடைய அமைப்பில் வியாசரோட செயல்பாடுகளில் இருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி சுக்கராச்சாரியர் பிருகு மகரிஷியின் புத்திரர், சஞ்சீவினி வித்தியால் வஜ்ர சரீரம் படைத்தவர், யோக வித்தையில் நிபுணர், தைத்தியர்களின் புரோகிதர். அதனால் சுக்கராச்சாரியர் அவரும் பெரிய அளவில் அசுரர்களுக்கு குரு இருந்து அசுரர்களோட குலகுருவாக இருந்துன்னு அந்த சுக்கராச்சாரியாரிடமும் பெருமாளுடைய ஒரு அம்சம் அங்கே நிலை பெற்று இருக்கிறது என்று பெருமாள் இந்த 2 ஸ்லோகத்திலையும் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விவரமாக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹா.